எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, லினக்ஸ்ல டைம் அண்ட் டேட் இது எப்படி பார்க்கறது? இது எப்படி மாத்துறது? அப்படின்றத பார்க்கலாம். நீங்க டேட் அப்படின்ற கமாண்ட் டைப் பண்ணா போதும். உங்களுக்கு மொத்த தகவலும் இங்க காமிக்கும். இங்க பாருங்க மண்டே, மே 1, 12:10 அப்படின்னு காமிச்சிருக்கு. இயர் வந்து 2023. இங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ISTன்னு குடுத்திருக்கு. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, டேட்ட வந்து மாத்துறோம். முதல்ல டேட் அப்படின்னு டைப் பண்ணி பார்த்துட்டோம். இப்ப மாத்துறதுக்கு வந்து டேட் அப்படின்னு குடுத்துட்டு, ஒரு ஸ்பேஸ் விட்டு, மைனஸ் மைனஸ் செட்ன்னு குடுத்துட்டு, ஒரு ஈக்குவல் டூ குடுத்து, என்ன டேட்டோ, என்ன டைமோ அத நம்ம இங்க குடுக்கணும். அப்படி குடுத்துட்டு இங்க டேட் அப்படின்னு டைப் பண்ணி பார்க்குறோம். முதல்ல வந்து இங்க 2023ன்னு இருக்கிறது, இங்க 2024ன்னு மாறிடுச்சு. ஸோ நம்ப எக்ஸிக்யூட் பண்ண கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. மத்தபடி வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்ப டேட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு, பிளஸ் இந்த பெர்சன்டேஜ் சிம்பல் ஒய், பெர்சன்டேஜ் சிம்பல் எம்டி, அதாவது இயர், மந்த், டேட் அந்த மாதிரி கொடுத்துட்டு, மைனஸ் மைனஸ் செட்டுன்னு கொடுக்கறது பதில் மைனஸ் எஸ்ன்னு மட்டும் கொடுத்து, இயரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த், டேட் இந்த மாதிரியும் நம்ம மாற்றலாம். வெறும் டைம் மட்டும் செட் பண்றதா இருந்தா டேட்டுன்னு கொடுத்துட்டு, இந்த மாதிரி பிளஸ் பர்சன்டேஜ் டி கொடுத்துட்டு, மைனஸ் எஸ் கொடுத்துட்டு, இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நேரத்தை கொடுக்கலாம். அதுலயே ஏஎம் பிஎம் செட் பண்ணணும் அப்படின்னா, அதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேட் கொடுத்துட்டு, பிளஸ் பர்சன்டேஜ் டி கொடுத்துட்டு, மைனஸ் எஸ் கொடுத்து, இந்த மாதிரி நேரத்தை கொடுத்து ஏஎம் அப்படின்னு கொடுக்கலாம். அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பிஎம் அப்படின்னு கொடுக்கலாம். என்ன மாதிரி கொடுத்தாலும் அது கண்டிப்பாக வேலை செய்யும். இது வேலை செய்யுதா அப்படின்றத நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, பெரும்பாலான சிஸ்டம்ல, அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஓஎஸ் இல்லைன்னா மாடர்ன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லலாம். சரிங்களா? இப்போ வரக்கூடிய ரெட் ஹேட்டா இருக்கட்டும், சென்டோஎஸ், ஃபெடோரா லினக்ஸ், டெபியன், உபுண்டு இந்த மாதிரி இப்போ வரக்கூடியதுலாம் சிஸ்டம் டி பேஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுலலாம் வந்து டைம் டேட் சிடிஎல் அப்படின்ற கமாண்டை நம்ம பயன்படுத்தணும். அந்த கமாண்ட் பயன்படுத்துறது தான் என்ன பண்ணணும்னா, டைம் டேட் சிடிஎல் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு செட் டைம், இந்த மாதிரி இயர், மந்த், டேட்டு, அப்புறம் ஹவர், மினிட்ஸ், செகண்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா என்ட்ரு கொடுத்தா மாறிடும். அதாவது இந்த மாதிரினா இந்த லைன் அப்படியே டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல இயர் டைப் பண்ணணும், இந்த இடத்துல மந்த் டைப் பண்ணணும், இந்த இடத்துல டேட் டைப் பண்ணணும். இந்த மாதிரி ஐஃபன்லாம் சென்டர்ல கண்டிப்பா கொடுக்கணும். சரிங்களா? சரி. இல்ல நீங்க வந்து ஒரு டைம் ஜோன் செட் பண்ணணும் அப்படின்னா, டைம் டேட் சிடிஎல், டைம் ஜோன் இது ஏசியா கொல்கத்தா அப்படின்னா, ஏசியால கொல்கத்தா நாம பயன்படுத்தக்கூடிய நேரம் என்னவோ அதனுடைய நேரத்தை அது வந்து மாத்தி விட்டுரும். சரிங்களா? ஸோ இதை மட்டும் பார்க்கறது மட்டும் இல்லாம இது என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமா பயிற்சி செஞ்சு பார்த்துடணும். பயிற்சி செய்யாம படிக்கிறது எதுவுமே மனசுல ரொம்ப நாளைக்கு நிற்காது. அடுத்த பதிவுல இன்னொரு புது விஷயத்தோட சந்திப்போம். நன்றி.